காக்டெயில் பிரியாணி என்பது காய்கறிகளை கொண்டு தயார் செய்யப்படும் பிரியாணியாகும். இது சைவ உணவு பிரியர்களுக்கு பிடித்தமான மசாலா உணவு வகைகளில் ஒன்றாகும். அதன் எளிய செய்முறையை இங்கு பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 1 கப், பீன்ஸ் 50 கிராம், பட்டாணி 50 கிராம், பமிளகாய் 3, முந்திரி பருப்பு 6, மஞ்சள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 3, தயிர் 1 டீஸ்பூன், பிரியாணி இலை 1, சின்ன வெங்காயம் 100 கிராம், இஞ்சி 1 இன்ச், பூண்டு 3 பற்கள், கேரட் 50 கிராம், கொத்தமல்லி சிறிதளவு, குடை மிளகாய் 50 கிராம், புதினா சிறிதளவு, நெய் தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு. முதலில் அரிசியை நன்றாக கழுவி அரை மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். பிறகு அனைத்து காய்கறிகளையும் பொடியாக நறுக்கவும். வெங்காயத்தை நீளவாக்கிலும் தக்காளியை பொடியாகவும் நறுக்க வேண்டும். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி மற்றும் பூண்டு ஆகியவற்றை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைத்துக் கொள்ளவும். குக்கரில் எண்ணெய் மற்றும் நெய் ஊற்றி காய்ந்ததும் பிரியாணி இலை மற்றும் வெங்காயத்தை சேர்த்து வதக்க வேண்டும். வெங்காயம் வதங்கியதும் பமிளகாய் மற்றும் மிக்சியில் அரைத்த விழுதை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். இப்போது தக்காளி சேர்த்து வதங்கியதும் அனைத்து காய்கறிகளையும் சேர்க்க வேண்டும். அத்துடன் மஞ்சள், தயிர், புதினா, கொத்தமல்லி ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். அடுத்து ஊறவைத்த அரிசியை கலவையில் சேர்த்து நன்றாக கிளறி குக்கரை மூடிவிட வேண்டும். குக்கர் ஒரு விசில் வந்ததும் குறைவான நெருப்பில் 5 நிமிடங்கள் வைத்து இறக்கவும். இறுதியாக குக்கரை திறந்து முந்திரி பருப்பை தூவினால் சுவையான காக்டெயில் பிரியாணி ரெடி. இதை ரைத்தாவுடன் சேர்த்து சாப்பிட்டால் அட்டகாசமாக இருக்கும்.